கிபி 10,000 நூற்றாண்டு. விண்பெயர் பெறும் முன், காலம் அளவெடுக்கும் முன், அறிவின் முதல் வெளிச்சமாய் ஓர் நிலம் நிமிர்ந்தது. தமிழ்த்தாய் குரலாய் உலகிற்கு எழுந்தது. எங்கடா இன்னும் அவனை காணோம்? தெரியலையடா, எங்க போனா? ஏதோ வந்துட்டான் பாடுறா. எங்க? ஏன்டா இவ்வளோ லேட்டு? ஒன்றும் இல்லை, வலி. சரி வா, கிளாஸுக்கு போகலாம். டைம் வேற ஆச்சு, பார்க்கலாம். டைம் ஆச்சுன்னா என்னடா பண்றான்? உள்ள போய் பாரு என்ன பண்றான்ட்டு. தூங்கிட்டு இருக்கிறான்டா இன்னும் உள்ள. தூங்கிட்டு இருக்கானா? இரு வரேன். இன்னுமாடா தூங்கிட்டு இருக்கான் அவன்? டேய் டேய், எந்திரா. இல்லை இல்லை, ஏன்டா தூங்கிட்டே இருக்க? வா, டைம் ஆச்சு போலாம். வா, எந்திரி கிளம்புவோம்டா. ஏன்டா நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டியாடா? போ போ. ஏடா மனோஜ், நைட்டில் தூங்குறதே இல்லையா? என்ன ஏன் தூங்குறதில்ல? தூக்கம் வர்றது இல்லையா? தூங்குறதில்ல, ஏதோ கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குடா. என்னடா, என்ன கனவு? டேய், என்ன கனவுடா? டேய், என்னாச்சு? தொண்ணூறுல தட்டியோடு. உன்ட்டு எவ்வளோடா இருக்கு? என்கிட்ட என்னடா ஒரு 20 ரூபா இருக்கும்டா. சரி, ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோமா? சரி, என்ன வாங்கிட்டு வர்றது? சரி, ஏதாவது வாங்கடா, டீ பப்ஸு. சரி, ஓகே. என்னடா அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான்? டேய், உனக்கு ஏதாச்சும் வேணுமாடா? அவனை விடுறா, நம்ம தான் வாங்குவோமா? கிமு 10ஆம் நூற்றாண்டு. விண்பெயர் பெறும் முன், காலம் அளவெடுக்கும் முன், அறிவின் முதல் வெளிச்சமாய் ஓர் நிலம் நிமிர்ந்தது. மனித மொழி தேடிய யுகத்தில் தமிழ் தாய் குரலாய் உலகிற்கு எழுந்தது. ஆனால் அரியணை எழுவதற்கு முன்னே வாழல்ல ஞானமே ஆட்சி செய்த காலம் அது. மன்னர் வழி கண்ட மண்ணாகரிகம் தலையாட்டிய முதற் கண்டம் அது. கடல்கள் மூடியும் கூட அழியாத உண்மை காலத்தில் ஆழத்தில் இன்று வரை உறங்குகிறது.
என்ன கடலில் ஏதோ மாற்றம் தெரிகிறது, சரியாகப்படவில்லையே. இதை போய் முதலில் மக்களிடம் கூறுவோம். டேய் வா, கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆச்சு, வா வா. கடல்கள் மூடியும் கூட அழியாத உண்மை காலத்தின் ஆழத்தில் இன்று வரை உறங்குகிறது. உலகம் மறந்தாலும் வரலாறு மறைக்க முடியாத மூலத்தாயகம் லெமூரியா.